இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ப்ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். நான் ரெபி, இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன். பாபிலோன் மற்றும் ஞானஸ்நானம். கிறிஸ்தவரிடம் இயேசு ஏன் மீண்டும் வருகிறார் என்று கேட்கும்போது பெரும்பாலான மக்களுக்கு ஒரு துப்பும் இல்லை. அது ஏன் அப்படி? அதாவது கிறிஸ்துவிற்கு ஏன் 2 வருகை அல்லது 2 பரோசியா என்பதை நாம் வசனங்களிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நாம் வாய்ப்பை இழந்து விடாமல் இருக்கவும், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளவும். அவர் முதலாம் முறை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மேசியாவாக வந்தார். அவர் தேவனின் கோபத்தை சமாதானப்படுத்த வந்தார். நம் பாவங்களை அவர் மேல் எடுத்துக்கொண்டார். அவர் சிலுவையில் மரித்தார். மேலும் எல்லாம் முடிந்தது என்று கூறினார். மேலும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் ஏன் மீண்டும் வருகிறார்? மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பே இருந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க வருகிறார். நம்மை பொறுத்தவரை, அதாவது இது ஆதியாகமம் 6 வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு சற்று முன்பு இது நடந்தது. காவல் தூதர்கள் கீழே வந்து மனித பெண்களோடு இனப்பெருக்கம் செய்து நெஃபிலிம் என்பதை ஏற்படுத்தினார்கள். அக்னி கடல் என்பது இவைகளுக்கு என படைக்கப்பட்டது. தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தந்த தீர்வை மனிதர்களாகிய நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இவைகளோடு நாம் அக்னி கடலில் சேர்வோம். அதாவது நியாய தீர்ப்பின் போது இந்த பிரச்சனையை தீர்க்க அவர் மீண்டும் வருகிறார். மேலும் இந்த புரிந்து கொள்ளுதலோடு நீங்கள் வாசிக்கும் போது நடந்து கொண்டு இருப்பதும் இனிமேல் நடக்கப் போகிறதும் அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எவ்வளவு ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்களோ அவ்வளவு ஆழமாக இதன் அர்த்தம் உங்களுக்கு புரியும். வேதாகமும் பயமுறுத்தும் ஒன்று அல்ல, ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் முதல் முறை வந்தார். நாம் அவரில் புது சிருஷ்டிகளானோம். மிகவும் தெளிவாக இருக்கிறது. மேலும் உதாரணமாக நாவுகள், அதாவது டங்ஸ், அந்நிய பாஷை பேசுவது கூட மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அசைவு ஏன் அப்போஸ்தலர்களுடன் நின்றுவிடவில்லை? மேலும் நாம் தான் பரிசுத்த ஆவியின் ஆலயம் அல்லவா? இது இன்னும் ஆழமாக செல்லுகிறது. பாபிலோனுக்கு ஞானஸ்தானத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி இன்று பேச விரும்புவதாக போதகர் கூறுகிறார். ஞானஸ்நானம் என்பது இயேசு சிலுவைக்கு செல்வதற்கு முன்பு உள்ள ஒரு சடங்கு என நாம் எல்லோரும் கற்றுக்கொள்கிறோம். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்தார். இயேசுவும் கூட ஞானஸ்நானம் கொடுத்தார். அது மனம் திரும்புதலின் ஞானஸ்நானம், அதாவது யூதனாக மாறுவதற்கு. இப்பொழுது இயேசு மரித்து உயிர் தெழுந்து விட்டார். நாம் வசனங்களின்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறோம், அதாவது நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது போல. ஏனெனில் இவைகள் நம்மை தாக்காமல் இருப்பதற்காக. மேலும் நம்முடைய விசுவாசத்தின் அறிக்கை. இது நம்முடைய விசுவாசத்தின் அறிக்கை என்பதன் அர்த்தம் என்ன? மேலும் செங்கடலை கடப்பதோடு, அதாவது எகிப்து இனி தொடராது என்பதாக இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் நமக்கு முன்பாக யுத்தங்கள் இருக்கிறது. மேலும் பவுல் நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை என்று கூறுகிறார். தேவனின் சர்வாயுதம் எபேசியர் 6:10-18 இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் அல்லவா? ஆனால் அதற்கும் மேலாக நீங்கள் கிறிஸ்துவோடு சேர்ந்தவர் என்பதும் பாவங்கள் எடுக்கப்பட்டது என்பதற்கும் மேலாக இந்த அந்தகார பிசாசு சக்திகளுக்கு நீங்கள் கிறிஸ்துவிற்கு சொந்தம் என்று கூறுவதாகும். அதனால் அவைகளால் உங்களை தொட முடியாது. அதுதான் ஞானஸ்நானம். அதாவது மற்றதோடு சேர்த்து இதுவும் 2 அம்சங்கள் இருக்கிறது அல்லவா? இதை நாம் வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 3:18-22. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு
ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுதும் நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை புரிந்து கொள்ள வசனத்திலிருந்து போதகர் குறிப்பிட்ட காரியங்களை விவரிக்கப் போவதாக போதகர் கூறுகிறார். முதலாவது, இதை நீங்கள் வாசிக்கும் போது ஞானஸ்நானம், நோவாவின் பேழை, சிறையில் இருக்கும் ஆவிகள், இதற்கு என்ன சம்பந்தம் என நீங்கள் யோசிக்க வேண்டும். ஞானஸ்நானம் நம்மை காப்பாற்றுகிறது என்பதை போதகர் கேட்டிருக்கிறார். அப்படியென்றால் இரட்சிப்பிற்கு ஞானஸ்நானம் தேவையா? எதிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது? சிலுவையில் இருந்த திருடன் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. இருப்பினும் பெரிய கட்டளையில் இயேசு ஞானஸ்நானத்திற்கு கட்டளை கொடுக்கிறார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்படியென்றால் இது என்ன? போதகர் டைப்பாலஜி, அதாவது மாதிரிகள் என்பது சொல்லப்படாத தீர்க்க தரிசனம் என போதகர் முன்பு கூறியிருந்தார்கள். அது எப்படி ஞானஸ்நானத்தோடு தொடர்பு கொண்டது? இது சொற்களற்ற தீர்க்க தரிசனம், ஏதோ ஒன்றின் மாதிரி. அதை எப்பொழுதெல்லாம் வேதாகமத்தில் பார்க்கின்றீர்களோ அது வரவிருக்கின்ற நிகழ்வின் முன் அறிவிப்பாகும். உண்மையில் நடக்கப் போகும் ஒன்றின் மாதிரியாகும். அது ஒரு நிகழ்வாக இருக்கலாம், ஒரு நபர் மூலமாக இருக்கலாம், ஒரு நிறுவனமாக இருக்கலாம். இவை வரப்போகிறதை முன் அறிவிக்கிறது. காரியம் என்னவென்றால், இது நடக்கும் வரை வெளிப்படுத்தப்படுவதில்லை. அப்படியென்றால் நாம் திரும்பி பார்க்கும்போது அது ஒரு மாதிரி என கூற முடியும். உதாரணமாக, பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் இதோ தேவாட்டுக்குட்டி என கூறினான். ஆனாலும் இவர்தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்பதை புரிந்து கொள்ளவில்லை. நாம் இப்பொழுது பின் திரும்பி பார்க்கும்போது இது ஒரு மாதிரி என்பதை, அதாவது டைப்பாலஜி என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பவுல் மாதிரி டைப்பாலஜியை பயன்படுத்தினார். முதலாம் ஆதாம், கடைசி ஆதாம் என்று. பேதுரு ஏனோக்கை பயன்படுத்தினார். பேதுரு என்ன கூறினார் என்று பார்க்கும்போது ஏனோக்குக்கு என்ன கூறினார் என்பதை பார்க்க வேண்டும். பிரச்சனை என்னவென்றால், ஏனோக்கின் புஸ்தகம் நம்ம கைகளில் இருக்கும் வசனங்களில் இல்லை. ஆனால் வசனம் அதை பற்றி என்ன கூறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 1:3 செல்வோம் என்றால், பேதுரு அந்த வகையை பயன்படுத்தி இருக்கிறார். பேதுரு அந்த வகையை மாதிரியை பயன்படுத்துகிறார். ஆதியாகமம் 6 உள்ள வெள்ளம், தெய்வபுத்திரர்கள், அதாவது காவல் தூதர்கள், இவை நற்செய்தி, உயிர்த்தெழுதல் அவற்றின் வகையாக இருக்கிறது. அது நடக்கப் போகிற ஒன்றின் மாதிரியாகும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஞானஸ்நானத்தோடு தொடர்பு உடையது. 2 பேதுரு 2:4. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடவில்லை. இது ஆதியாகமம் 6 உள்ள கெட்டவர்கள் பற்றி பேசுகிறது. அது ஞானஸ்நானத்திற்கு எப்படி தொடர்புடையது? ஞானஸ்நானம் என்பது முற்றிலுமாக மூழ்குதல். சில டினாமினேஷன்களில் தெளிக்கிறார்கள் அது ஞானஸ்நானம் என்னும் வார்த்தை அல்ல. பேப்டிசம் என்பது கிரேக்க வார்த்தையாகும். அதன் அர்த்தம் மூழ்குதல். இதை வேறு எப்படியும் செய்ய முடியாது. ஒரு மனிதன் தான் செய்த பாவங்களுக்காக மனம் திரும்பி இயேசு தனக்காக மரித்தார் என்பதை விசுவாசித்து பல சாட்சிகளுக்கு முன்பாக தண்ணீருக்கு கொண்டு செல்லப்பட்டு தண்ணீருக்குள்ளாக செல்லப்பட்டு மீண்டும் வெளியே கொண்டு வரப்படுவார். இது இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தது. தன் விசுவாசிகளை இயேசு ஏன் இதை செய்ய கூறினார்? ஏனெனில் நீங்கள் விசுவாசத்தினால் இரட்சிக்கப்படுகின்றீர்கள் அல்லவா? அது கிருபை அல்லவா? இது ஏன் அவசியம்? நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலம் ஒரு நல் மனசாட்சிக்கான தேவனிடம் வேண்டுதல் என பேதுரு கூறுகிறார். அப்பீல் என்ற வார்த்தை தான் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது எப்பர்டோமியா. வசனம் 21 உறுதிமொழி, பிளட்ஜ் என ஆங்கிலத்தில், அதாவது தேவனிடம் செய்யப்பட்ட உறுதிமொழி என இருக்கிறது. அதே போல கான்ஷியன்ஸ், மனசாட்சி என்ற வார்த்தை சுனேதேசிஸ் என்பது சரி மற்றும் தவறு என்பதை கூறும் உள்ளான குரலை கூறவில்லை. ஆனால் ஒருவரின் விசுவாசத்தின்
நிலைநிறுத்தலை கூறுகிறது. அதாவது நான் இயேசுவுக்கு சொந்தம். அதுதான் ஞானஸ்நானம் கூறுகிறது. ஞானஸ்நானம் ரட்சிப்பை ஏற்படுத்தாது, அது காப்பாற்றுகிறது. எப்படியெனில் அது உங்களின் இதயத்தின் தீர்மானத்தை உயிர்த்தெழுந்த இரட்சகருக்கு என்று எடுத்த உறுதிமொழியின் விசுவாசத்தை பிரதிபலிக்கிறது. அது எப்படி உங்களை ரட்சிக்கிறது? புதிய ஏற்பாட்டின் புரிந்து கொள்ளுதல் அல்லது இறையியலில் ஞானஸ்நானம் என்பது விசுவாச உறுதிமொழி. எந்த பக்கம் நீங்கள் என்பதன் பொதுப்படையான காட்சி, அதாவது நீங்கள் கர்த்தரின் பக்கம். இது முக்கியம், ஏனெனில் நன்மை மற்றும் தீமை இரண்டிற்கும் இடையே அண்டவியலான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் நீங்கள் நான் இப்பொழுது நன்மைக்கு சொந்தம் என கூறுகின்றீர்கள். நான் பிறந்தேன், தீமைக்கு சொந்தமாக இருந்தேன், ஆனால் நான் இப்பொழுது நல்லவர்களோடு சேர்ந்து என் கொடியை ஏற்றுகிறேன். இதற்கு கூடுதலாக ஒவ்வொரு ஞானஸ்நானமும் வீழ்த்தப்பட்ட விழுந்த தூதர்களுக்கு நற்செய்தியின் விழிப்பிலும் தேவ ராஜ்யத்திலும் அவர்களின் அழிவை நினைவூட்டுகிறது. அப்படியென்றால் பிசாசு வரும்போது அவனால் நம்மை தொட முடியாது என போதகர் பாடுவார்களாம். ஏன் அவனால் தொட முடியாது? ஏனெனில் அவர் இயேசுவுக்கு சொந்தமானவர். போதகர் குடைக்கு வெளியே சென்று மலையிலே நனைந்துவிட முடியும், ஆனால் பிசாசினால் அவரை தொட முடியாது. ஆரம்ப கிறிஸ்தவர்கள் இந்த டைப்பாலஜி மாதிரியை புரிந்து கொண்டார்கள். அதாவது இது ஆதியாகமம் 6 உள்ள விழுந்த தூதர்களுக்கு சம்பந்தமுடையது என்பதை புரிந்து கொண்டார்கள். பேப்டிசம் ஃபார்முலா, அதாவது ஞானஸ்நான சூத்திரம், இது ஆரம்ப சபையில் இருந்தது. அதில் சாத்தானும் அவனின் தூதர்களை துரத்தல் இருந்தது. இதை போதகரும் அவரின் சபை மக்களுக்கு செய்ததாக கூறுகிறார். அதனால் ஞானஸ்நானம் என்பது அன்றும் இன்றும் ஆவிக்குரிய யுத்தம். ஆம், அது பாவத்தை எடுத்தல்தான். ஆனால் அதற்கும் மேலாக அப்பாற்பட்ட ஒன்றிற்கு உங்களை தொட முடியாது என்று கூறுதலாகும். இதை புரிந்து கொள்ளாவிட்டால் ஞானஸ்நானம் என்பது ஒரு பக்க ஒன்றாக மட்டுமே இருக்கிறது, முழுமையானதாக அல்ல. அதைதான் பேதுரு கூறுகிறார். கொலோசேயர் 2:11-15. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழும்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. 1 பேதுரு 3:21 நல் மனசாட்சிக்காக தேவனிடம் அப்பீல் முறையிடுதல். இதை தவற விடுவீர்கள் என்றால் மொத்த காரியத்தையும் தவற விடுவீர்கள். அப்படியென்றால் ஒருவரின் இயற்கை பண்புகளின் விசுவாசம், அதாவது மாம்சத்திற்கு இனிமேல் விசுவாசமாக இல்லை, ஆனால் ஆவிக்கு. நாம் விழமாட்டோம் என்பதல்ல, விழுந்தாலும் எழுந்து மறுபடியும் ஆவிக்கு திரும்பி செல்லுங்கள். இந்த அறிக்கையிடுதல் தான் ஞானஸ்நானம். விசுவாசம் மூலமாக இயேசுவோடு உயிர்த்தெழுதலாகும். அதாவது இது தேவனின் கிரியை அல்லாமல் வேறு ஒன்றுமல்ல. தேவன்தான் அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ செய்தார். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழும்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் அவரை உயிர்த்தெழ செய்தார். மரித்தோரிலிருந்து நீங்கள் எழும்பும் போது பழைய மனிதன் போய்விட்டான் மற்றும் புது மனிதன் எழும்புகிறான். அதனால்தான் நீங்கள் கிறிஸ்துவில் புது சிருஷ்டி. இது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
நீங்கள் புது திராட்சரசத்தை பழைய துருத்தியில் வைக்க மாட்டீர்கள் அல்லவா? கிறிஸ்துவினால் எல்லாம் மாறிவிட்டது. தேவனோடான உங்களுடைய தொடர்பு டங்ஸ், நாவுகள், அந்நிய பாஷை, பொதுவாக கூறப்படுவது போல இவை எல்லாவற்றையும் சேர்த்ததாகும். நீங்கள் மறுபடியும் பிறக்கப்பட்டு புது சிருஷ்டி, இதுவும் சேர்த்து தரப்படுகிறது. தவறான போதனைகள் மற்றும் தவறான புரிந்து கொள்ளுதல் இவற்றினால் மக்கள் இது எல்லாருக்கும் உள்ள ஈவு, வரம் அல்ல என கூறுகிறார்கள். அது தவறு. நீங்கள் வசனங்களில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மறுபடியும் பிறக்கப்பட்டிருந்தால் தேவனால் கொடுக்கப்பட்ட வரம் இருக்கிறது. ஏனெனில் மறுபடியும் பிறக்கப்படுவதன் என்பதே ஒரு வரம்தான். பரலோகில் உள்ள உங்கள் பிதாவிடம் அந்நிய பாஷைகளால் உங்களால் பேச முடிய வேண்டும். இல்லையென்றால் இது போலியானது. இந்த கிறிஸ்துவில் புது சிருஷ்டி என்பது புதிய பரலோக மொழிகளோடு வருகிறது என்பதை வசனங்களில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10:44 முதல் 47. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்து அருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விலக்கலாமோ என்று சொல்லி, பரிசுத்த ஆவி பாஷைகளில் வந்தார் அல்லவா? அவர்கள் மற்ற மொழிகளிலும் பேசினார்கள், ஆனால் தொடர்பு கொள்ளும் மொழி இருந்தது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 19:2 மற்றும் 6. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பவுல் என்ன கூறுகிறார்? நீங்கள் விசுவாசித்த போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா? அதாவது நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்து கொண்டு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படாமல் இருக்கலாம். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். இதனால் இதை பற்றி இன்று மக்கள் பல வகையான கோட்பாடுகளை ஏற்படுத்துகிறார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? மற்றவர்கள் கூறுவது உங்களுக்கும் புரியும். இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் போலியான ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள். இல்லை என்றால் தேவனிடம் எடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் நடிக்கின்றீர்கள். இதில் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். இப்பொழுது இதுதான் தேவனின் அசைவு. உங்களின் கடந்த காலத்திற்காக தேவன் ஆக்கினை தீர்க்கவில்லை. நீங்கள் இதை வசனத்தில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இது தெரியாத பூமி பாஷைகளோடு குழப்பப்படுத்தி கொள்ளக்கூடாது. நீங்கள் வசனத்தில் இருந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மாண்ட்ரின் மொழி பேசுவீர்களா? இல்லை. ஆனால் ஊழியத்திற்கான வரம் ஒன்று இருக்கிறது. அது மாண்ட்ரின் மொழியில் உங்களை பேச வைக்கிறது. இது ஏராளமான மக்களுக்குள் செயல்படுகிறது. இது மனிதனோடான தொடர்பு, தேவனோடான தொடர்பு கொள்ளுதல் இருக்கிறது. நீங்கள் அதற்கு மாண்ட்ரின் பேச அவசியமில்லை. உங்களின் மனது கூட நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆவி மனிதனின் ஆழமான காரியங்களை தேடுகிறது. போதகர் இவ்வாறாக கூறுகிறார். அவர் மற்ற மனிதர்களோடு பேசும்போது, அதுவும் குறிப்பாக தீர்க்க தரிசனம் கூறும்போது போதகர் ஷபாரா என கூறுவார் என்றாலும், கேட்பவர்களுக்கு இது தெரியவில்லை என்றாலும் அதனால் என்ன பயன்? நீங்கள் விளக்கம் கூறவில்லை என்றால் அவர்களுக்கு எப்படி புரியும்? ஆனால் இவை இரண்டும் தேவனின் வரம். ஏனெனில் இதை நீங்களாக கற்பனை செய்து கொள்ள முடியாது. அதை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். அது ஒரு வரம். அது பரிசுத்த ஆவியோடு சேர்ந்து வருகிறது. அதை பயன்படுத்தி தேவனோடு தொடர்பு கொள்ளலாம். ஊழியத்திற்கான வரம் இருக்கிறது. அது தனியாக தரப்படுகிறது. அதை பற்றி தான் பவுல் 1 கொரிந்தியர் 12:30 பேசுகிறார். எல்லாரும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா?
எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறார்களா? இது ஊழியத்திற்கான ஒன்று. இதனால் மக்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுவதில்லை என கூறுகிறார்கள். ஆனால் ஊழியத்திற்கான ஒன்று. உதாரணமாக, போதகர் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் மற்றவர்களுக்காக ஜெபம் செய்யும் போது அவர்கள் குணமாகின்றார்கள். இது குணமாக்குகிற வரம். மேலும் டாடி ஆஸ்டின் என்பவர் வசனம் மூலம் குணமாக்கப்பட்டார். மேலும் நிறைய மக்கள் வசனத்தை அறிக்கை செய்வதன் மூலம் குணமாக்கப்படுகிறார்கள். வார்த்தையானது யார்? இயேசு. அவர்தான் நம்முடைய பரிகாரி, சுகமளிப்பவர். உங்களால் வசனம் மூலம் குணமடைய முடியும். போதகர் அவர்கள் ஒரு போதகரிடம் சென்றபோது அவர் போதகர் குணமாக்கும் வரமுள்ள மக்களை தேடுவதற்கு பதிலாக வசனம் மூலமாக குணமடைய போவதாக கூறினார் என போதகர் கூறுகிறார். ஏனெனில் போதகர் தன்னுடைய கையை தன் தலையில் மேல் வைக்கும் போது அது அவ்வளவாக வேலை செய்வதில்லை. அதற்காக அப்படிப்பட்ட மக்களை அவர் தேடுவதில்லை என்று அர்த்தமில்லை என கூறுகிறார். வசனம் உங்களை குணமாக்குகிறது. அந்த வசனத்தை எல்லா இடத்திலும் வைத்து அதனால் உங்களை திருப்தி செய்வீர்கள் என்றாலும் அது தான் செய்ய குறிப்பிட்டதை செய்யும். அதை தான் கர்த்தர் கூறுகிறார். என்னுடைய வார்த்தை அது செய்ய குறிப்பிட்டதை செய்யும். அது வெறுமையாக அவரிடம் திரும்பி செல்லாது. குணமாக்கும் வரம் இருக்கிறது. மேலும் உங்களுக்கும் எனக்கும் இயற்கையான வார்த்தை நம்முடைய குணமடைதலுக்காக வேதாகமத்தில் இருக்கிறது. அதை நம்முடைய குணமடைதலுக்காக பற்றி கொள்ளலாம். அதுபோல குணமாக்கும் வரம் இருக்கிறது. அதுபோல அந்நிய பாஷைகளின் வரம் இருக்கிறது. நீங்கள் ஒன்று கூறுவீர்கள், அதை அவர்கள் தங்களுடைய சொந்த பாஷையில் தெரிந்து கொள்வார்கள். மேலும் ஒரு வரம் இருக்கிறது. நீங்கள் அந்நிய பாஷையில் தீர்க்க தரிசனம் கூறுவீர்கள். அப்படி இருக்க வியாக்கியானம் செய்யும் வரம் அங்கு இருக்கிறது. ஆனால் இது கர்த்தரோடு பேசக்கூடிய பரலோக பாஷை பற்றி பேசவில்லை. அது உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபம் செய்ய மாட்டீர்கள். பவுல் எல்லாரையும் விட அவர் அதிகமாக அந்நிய பாஷை பேசுவதாக கூறுகிறார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2:8. அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? அவர்கள் அந்நிய பாஷையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய சொந்த பாஷைகளில் அதை கேட்டார்கள். அது ஊழியத்திற்கான வரம். தேவனோடு தொடர்பு கொள்ளும் போது அவர் பிரெஞ்சு அல்லது ஸ்வாஹிலியில் கேட்க வேண்டியதில்லை. தேவனிடம் பேசும்போது அது அதற்கு வேறு அந்நிய பாஷை. 2 வித்தியாசமானவைகள். இது வசனங்களிலிருந்து தெளிவாக இருக்கிறதா? தேவனோடு தொடர்பு கொள்வதற்கான ஒன்று. இல்லை என்றால் நீங்கள் ஒன்றை இழக்கின்றீர்கள். இதை தேவனிடம் கேட்க வேண்டும். அதை பற்றி உண்மையாக இருக்க வேண்டும். யோவான் 8:32 சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என கூறுகிறது. அதனால்தான் 2 வித்தியாசமான ஒன்று இருக்கிறது. இதற்கும் போதகர் இன்று கற்றுக் கொடுப்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வேதாகமம் நம்மை தேவனோடு ஒப்புரவாய் இருக்க கூறுகிறது. அப்படி என்றால் தேவனோடு பேசுங்கள். நீங்கள் ஒருவரோடு ஒப்புரவாகி இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அவரோடு பேசுவீர்கள் அல்லவா? இது உங்களுக்கு புரிகிறதா? 2 கொரிந்தியர் 5:16-21. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். மேலும் வசனம் 16 ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் என்று கூறுகிறது. நீங்கள் இதை பவுல் பயன்படுத்தும் மொழியில் பூமியில் உள்ள பாஷை நாவு என்பது மாம்சத்தில், ஆனால் பரலோக பாஷை அது மாம்சத்தில் அல்ல, ஆவியில். நம்முடைய பரமபிதா நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி உள்ளார். நாம் தான் பரிசுத்த ஆவியின் ஆலயம். மேலும் அவர் நமக்கு
ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தந்திருக்கிறார். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை யாருக்கும் புரியாத அந்நிய பாஷை மூலம் எப்படி செயல்படுத்துவீர்கள்? எப்படி அவர்கள் தேவனோடு ஒப்புரவாவார்கள்? மேலும் அது பிரெஞ்சு அல்லது ஸ்வாஹிலியாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. இங்கிலீஷ் அல்லது மலையாளமாக இருக்கலாம். ஏனெனில் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் பேச வேண்டியதை பரிசுத்த ஆவி உங்களுக்கு நினைவூட்டுவார், உங்களுக்கு தருவார். அதுவும் இதன் பகுதிதான். இங்கிலீஷ் அல்லது எளிய மொழியில் பேச வேண்டும். போதகரின் தங்கையின் திருமணத்திற்கு அவர் பேசுகிற அளவிற்கு மலையாளம் அவர்களுக்கு தெரியவில்லையாம். ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் முன்பில் அவர் மலையாளம் பேசினாராம். எப்படி என்று அவருக்கு தெரியாது என கூறுகிறார். மேலும் வந்த மொழி மனிதர்களுக்குடையது அல்ல, ஆனால் அது மலையாளம் என போதகர் கூறுகிறார். அதுபோல தேவனோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியம் மற்றும் மனிதர்களோடு ஒப்புரவாகுதலின் ஊழியமாக இருக்க வேண்டும். 2 பங்கு. மத்தேயு 28:18-20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அவர்களுக்கு ஊழியம் செய்யும் வரம் இல்லை என்றால் இதை எப்படி செய்ய போகின்றீர்கள்? கேரளாவிற்கு அண்டை மாநிலத்திற்கு செல்வீர்கள் என்றால் உங்களுக்கு தமிழ் தெரிந்திருக்க வேண்டும். பெங்களூர் செல்வீர்கள் என்றால் கன்னடா தெரிந்திருக்க வேண்டும். ஊழியத்திற்கான அந்நிய பாஷையின் வரம் இருந்தால் நீங்கள் தேவனின் வார்த்தையை பேசுவீர்கள். அதை செய்யும் போது அவர்கள் தேவன் இருக்கிறார் என்பதை உணர்கிறார்கள். யார் கண்டித்து உணர்த்துவது? பரிசுத்த ஆவி. யோவான் 16:8 அல்லவா? அவர்கள் உணர்த்தப்படும் போது அவர்கள் தங்களின் உயிர்த்தெழுந்த இரட்சகருக்கு தேவனின் மீதான விசுவாசத்தை உறுதிமொழி செய்கிறார்கள். அவர்கள் பிசாசிடம் என்னை உன்னால் தொட முடியாது என கூறுகிறார்கள். அதன் பின்பு மெதுவாக தேவனின் திட்டம் இருக்கிறது. நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், ஆனால் ராஸ்கல் தன்மை மாற வேண்டும். நீங்கள் குமாரனால் பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அவர் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து. அவர் மாம்சத்தில் மரணத்திற்குள்ளாக ஆக்கப்பட்டார். மேலும் பரிசுத்த ஆவி மரித்தோரில் இருந்து அவரை உயிர்த்தெழ செய்தார். அவர் நம்முள் இருக்கிறார். மேலும் கிறிஸ்து நமக்கு கட்டளை இருக்கும் அனைத்தையும் நாம் பகுத்தறிய உதவுகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பப்படாமல் பிதாவோடு ஐக்கியமில்லாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களை எப்படி கிறிஸ்தவர் என்று கூற முடியும்? இது ஒரு ஆப்ஷன் அல்ல, ஆனால் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. 1 கொரிந்தியர் 12:29-31. எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முக்கியமான வரங்களை நாடுங்கள். நாடுவதில் தவறல்ல, ஆனால் எல்லாரும் அப்போஸ்தலர்கள் அல்ல. அப்போஸ்தலர் அனுப்பப்பட்டவர். இராணுவ கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ராஜ அதிகாரத்தில் அனுப்பப்பட்டவர். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? இந்த வழியில் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுகிறார்களா? இது ஊழியத்தின் வரம். இது உங்கள் பிதாவோடான தொடர்பு இல்லை. இது தனிப்பட்ட திருத்தலுக்கு அல்ல. 1 கொரிந்தியர் 12:10. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இப்பொழுது ஊழியத்திற்கும் உங்களுடைய பிதாவோடு தொடர்பு கொள்ளும் பரிசுத்த ஆவியின் வரத்திற்கும் உள்ள வித்தியாசம் தெரிகிறதா? இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் அதில் என்ன பயன்? அப்போஸ்தலருடைய நடபடிகள் 19:6. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார்.
அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இங்கு பவுல் அவர்கள் மீது கைகளை வைக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் யாரும் கை வைக்காமல் தாங்கள் கேட்பதினால் மாத்திரம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களை போதகருக்கு தெரியும் என அவர் கூறுகிறார். மேலும் டிவி, யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கும் போது பெற்றவர்களையும் போதகருக்கு தெரியும் என அவர் கூறுகிறார். ஆனால் அவர்கள் மூலம் அல்ல, நம்முடைய பிதாதான் மூலம். அதனால் அவரிடம் கேளுங்கள், அவர் உங்களை நடத்துவார். ஏனெனில் பென்னி ஹின்னின் எல்லா புரோகிராமையும் பார்ப்பதினால் நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட போவதில்லை. ஏனெனில் இயேசு இல்லாமல் உங்களால் எதையும் செய்ய முடியாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பரிசோதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியில் இல்லை என்றால் நீங்கள் அவரிடம் கேட்க வேண்டும். ஏனெனில் வற்றிய கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைக்க முடியாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று கூறும் நிறைய நபர்களும் இதைதான் செய்கிறார்கள். இல்லையென்றால் மற்றவர்களின் அபிஷேகத்தில் சார்ந்திருக்கின்றார்கள். ஆனால் தெற்கிலுள்ள தண்ணீர்கள் பற்றி சங்கீதம் 126 பேசுகிறது. அதாவது தெற்கத்திய தண்ணீர்கள் என கூறுகிறது. சங்கீதம் எழுதியவர் இருந்த இடத்திற்கும் தெற்கில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால், தெற்கில் ஒரு வனாந்திரம் இருக்கிறது. அப்படியென்றால் அங்கு மழை பெய்யும் போது மட்டும்தான் நீரோடைகள் இருக்கும். அப்படியென்றால் வனாந்திரம் அந்த தண்ணீரிடம் இப்போது இது ஓடுகிறது, உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் என கூறுகிறது. ஏனெனில் மழை நின்றவுடன் அது தண்ணீரை விழுங்கிவிடும். இயேசு நிரம்பி வழியும் ஜீவ தண்ணீர்கள் தருகிறேன் என்றார். அந்த ஜீவ தண்ணீர் மழையை காட்டிலும் சிறந்தது. அது வனாந்திரத்தை விழுங்கும். அதுதான் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள வித்தியாசம். ஜீவ தண்ணீர்கள் எப்படி நிரம்பி வழியும்? வற்றிய கிணற்றிலிருந்து என்ன எடுக்க முடியும்? 2 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், இந்த சமயத்தில் தேவ வார்த்தையை பிரசங்கிப்பது என்பது விருப்பமில்லாததாக, ஏற்றுக்கொள்ளப்படாததாக இருக்கலாம். ஆனால் கடைசி நாட்களில் இது நடக்கும் என நாம் எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். சில நேரங்களில் நீங்கள் பிரசங்கம் செய்கின்றீர்கள், போதிக்கின்றீர்கள், செய்யக்கூடிய எல்லாவற்றையும் செய்கின்றீர்கள், ஆனால் காண்பிக்க ஒன்றுமில்லை. போதகர் இதை கூறுகிறார் ஏனெனில் அவர் கர்த்தரிடம் முறையிட்டார்களாம். எதுவரை என்றால் இந்த வசனத்தை காண்பிக்கும் வரை. இந்த வசனம் மூலம் போதகரிடம் கர்த்தர் பேசினார்களாம். மேலும் சில காரியங்களை போதகருக்கு தெளிவாக்கினார்களாம். சங்கீதம் 126 5-6. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோட திரும்பி வருவான். அழுகை கண்ணீரை வர செய்கிறது. இந்த கண்ணீர்கள் விதைகள் போல செயல்படுகிறது. அரிக்கிறதற்காக விதைகளை தாங்குதல், அது தண்ணீர்களை உள்ளடக்கி இருக்கிறது. சில வேளைகளில் நீங்கள் விளைவை பார்க்க மாட்டீர்கள். ஆனால் போதகர் கடந்த வாரம் கூறியது போல ஆழத்தில் வலையை வீசுங்கள். நீங்கள் கண்ணீரோடு விதைத்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கம்பீரமாய் திரும்ப வருவீர்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்ப வருவான். புரிகிறதா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் விதசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சமரசம் செய்யாதீர்கள். இதை பற்றி ராஜதந்திரமாக இருக்காதீர்கள். இருக்கிறதை இருக்கிறதாகவே கூறுங்கள். உள்ளதை உள்ளவாறு சொல்லுங்கள். ஏன்? வெளிப்படுத்தின விசேஷம் 22:20-21 செல்லுங்கள். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஏனென்றால் அவர் சீக்கிரம் வருகிறார். நாம் 40,000 வருடங்களுக்கு பிறகு என எண்ணுகிறோம். இந்த வசனத்தில் அவர் வருகிறேன் என்று கூறுகிறார். மொத்த வசனங்களும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என கூறுகிறது. 2000 வருடமாக மக்கள் தயாராக இருந்தார்களா என்பது முக்கியமல்ல. நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? என் மக்களை தயார்படுத்து என கர்த்தர் கூறுகிறார். அதாவது இதை கர்த்தர் போதகரிடம் கூறினார்களாம். அதனால்தான் அவர் தான் செய்கிறதை செய்வதாக கூறுகிறார். அதனால்தான் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படி அவர் செய்வதாக கூறுகிறார்.
மேலும் அவர் இந்த நியமங்களை உங்களுக்கு கற்றுத் தருகிறார். நீங்கள் பசியாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்களின் பாய்மரத்தை விரித்து ஆவியோடு செல்வீர்கள். இல்லை என்றால் போதகரால் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lampstand.church, அதாவது HELP@lampstand.church அல்லது 9995864693 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். நான் போதகர் ஜான் கோடியல். இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.